ரகுவம்சம் 67ஆம் பகுதி. பகவான் ஸ்ரீ ராமபிரானின் புதல்வர்கள் அவன் சகோதரர்களின் புதல்வர்களோடு சேர்ந்து ராஜரீகம் செய்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் மூத்தவனான குசனிடம் மற்ற எல்லோரும் பணிந்து நின்றார்கள். எல்லாவற்றிலும் சிறந்த இடத்தையும் சிறந்த பொருளையும் அவனுக்கே கொடுத்து ரகுகுலத்தில் எக்காலமும் சகோதரர்கள் அன்புடன் ஒன்றாய் இருப்பார்கள் எனும் பண்பினை காத்து நின்றார்கள். குசன் தலைமையில் அந்த சகோதரர்கள் நாட்டில் நீர்வளம் பெருக்கினர். இதனால் உழவு தொழில் வளர்ந்தது. காட்டில் யானைகளை பிடித்து வைத்து பழக்கி பெரிய சேனைகளை அமைத்து பலமாகினர். செல்வமும் நிதியும் சேனையும் மிக பெரிதாக கொண்டிருந்தாலும் அவர்கள் பெரிய ஆரவாரமுடைய கடல் எல்லை மீறி வராதது போல் தங்கள் எல்லைக்குள் கட்டுப்பட்டு நின்றார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாக வந்த ராம சகோதரர்களின் 8 வாரிசுகளும் பூமியின் 8 திக்கும் உள்ள அஷ்டதிக் கஜங்கள் எனும் 8 யானைகளைப் போல மிகுந்த வல்லமையும் பலமும் கொண்டவர்களாக விளங்கினார்கள். ஒரு நாள் குசன் தன் சயன அறையில் நடு நிசையில் கண்விழித்த போது முன்பின் அறிந்திராத ஒரு பெண் நிற்பதை கண்டான். அவள் கணவனை இழந்தவளைப் போல உடை அணிந்தவளாய் நின்றாள். கதவுகள் மூடப்பட்ட அந்த அறையில் காற்று இல்லாததால் தீபங்கள் அசைவற்று நின்றன. அப்படி அந்த பெண்ணும் நின்று கொண்டிருந்தாள். வெளியே சேவகர்களெல்லாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். தன் முன்னோர் வழிவந்த பெரிய ராஜ்யத்தை உடையவனும் தேவேந்திரன் போல் ஒளி பொருந்தியவனும் பகைவர்களை வென்றவனும் சிறந்த உறவினர்களை உடையவனுமான அந்த குசனுக்கு எதிரில் நின்ற பெண் ஜெய என வாழ்த்தி கரம் கூப்பி நின்றாள். தாளிடப்பட்ட அறையிலே கண்ணாடியில் நிழல் விழுவது போல் புகுந்து நின்ற அப்பெண்ணை நோக்கி ஆச்சரியமடைந்த ஸ்ரீராமனின் மைந்தனான குசன் படுக்கையிலிருந்து கையூன்றியபடி பாதி எழுந்து அவளை நோக்கி வினவினான். பெண்ணே, தாளிடப்பட்ட அறையினும் நீ புகுந்துள்ளாய். இது யோகியருக்கே சாத்தியம். ஆனால் உன்னை கண்டால் யோகி போல் தெரியவில்லை. துக்கமான தோற்றம் கொண்டவளே, நீ யார்? தேவலோக பெண்ணா? யார் மனைவி? இங்கு நீ வந்த நோக்கம் எனக்கு புரியவில்லை. ஆனால் ரகுவம்சத்தவர்கள் பிற பெண்களை ஏறெடுத்தும் காண மாட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டு நீ வந்த காரணத்தை கூறுவாய் என்றான். அவள் கூறினாள், அரசே, தந்தை பகவான் ஸ்ரீராமர் தம் இடமான பரமபதம் செல்லும் போது அயோத்தி மக்கள் அனைவரையும் தம்மோடு அழைத்து சென்றார். குற்றமற்ற அந்த நகரின் அதிதேவதை நான். இப்போது இரட்சகரின்றி அனாதையாய் நிற்கின்றேன். அயோத்தியினை நல்ல அரசர் ஆண்டு வந்த போது நாட்டில் செல்வம் நிரம்ப இருந்தது. அதனால் எப்போதும் விழாவும் கொண்டாட்டமுமாக மக்கள் எப்போதும் மகிழ்வுடன் இருந்தார்கள். அதனால் நான் பொருள் நிறைந்த குபேரனின் அழகாபுரியினை விட மேம்பட்ட நிலையில் இருந்தேன். ஆனால் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு பின் தாம் அயோத்தியினை தலைநகராய் கொள்ளாமல் விட்டதால் அந்நகரம் பாழடைய நான் துக்ககரமான இந்நிலை அடைந்துள்ளேன். காக்க வேண்டிய தாம் இல்லாததால் அயோத்தி நகரம் பாழானது. நகரின் மாளிகைகளின் மேல்தளமெல்லாம் இடிந்து மதில் சுவரெல்லாம் சிதறி கலையிழந்து கிடக்கின்றது. சந்தியா காலத்தில் சூரியன் மறைந்த பின் ஒளியின்றி கிடக்கும் வானில் சிதறி கிடக்கும் மேகம் போல் அயோத்தி அலங்கோலமாய் இருளடைந்து விட்டது. எந்த அயோத்தியில் முன்பு ராஜ வீதியில் அழகு பெண்கள் தம் பாதத்தில் சிலம்பொலிக்க மையல் நாயகரின் இடம் நோக்கி நடந்தார்களோ அந்த அயோத்தியின் வீதிகளில் நரிகள் ஊளையிட்டு தங்கள் வாயிலிருந்து வரும் அக்னி ஜுவாலைகளின் ஒளியில் மாமிசம் தேடி அலைகின்றன. அந்த அயோத்தியின் படித்துறைகளில் முன்பு பெண்கள் நீராடும் போது தங்கள் கரங்களால் நீரை அடித்து மகிழ்ந்து எழுப்பும் ஒளி மிருதங்க சத்தம் போல் இனிமையாக கேட்கும். இப்போது அங்கு காட்டெருமைகள் விழுந்து அமிழ்ந்து தங்கள் கொம்புகளால் எழுப்பும் ஒலி கர்ண கொடூரமாக கேட்கின்றது. முன்பு இல்லங்களில் வளர்க்கப்பட்ட மயில்கள் அந்த இல்லங்களின் கழிகள் முறிந்து போனதால் மரங்களில் அடைக்கலமாயின. மிருதங்க சத்தம் கேட்கவில்லை என்பதால் அவை ஆடுவதுமில்லை. காட்டு நெருப்பில் அவைகளின் தோகைகள் பொசுங்கிய கோலத்தில் இருக்கின்றன. முன்பு அயோத்தி நகர தெருக்களிலும் படித்துறைகளிலும் பெண்கள் பாதங்களில் பூசிய செம்பஞ்சு ரசத்தினால் வந்த பாத தடம் பதிந்திருக்கும். ஆனால் இப்போதோ அந்த இடங்களில் மானினை வேட்டையாடிய புலிகளின் இரத்தம் தோய்ந்த பாதங்களை படிந்திருக்கின்றன. அந்த அயோத்தி மாளிகையில் முன்பு யானைகள் தாமரையினை பறித்து பெண் யானைக்கு தருவது போல் படங்கள் அழகுற வரையப்பட்டு
சுவரினை அழகுபடுத்தின. ஆனால் இப்போது அங்கு யாருமில்லாததால் அப்பக்கம் வந்த சிங்கங்கள் அவை உண்மையான யானைகள் என கருதி அவற்றின் கூரிய நகங்களால் அதனை தாக்கிய போது அதன் மத்தகங்களில் நிறம் இழக்கப்பட்டு நிற்கின்றன. இப்படி அங்கு சித்திரை யானைகள் சிம்மங்களால் நொறுக்கப்படுகின்றன. மாளிகைகளில் அழகுற அமைக்கப்பட்ட பெண்களின் சிலைகள் மேல் நாகங்கள் ஊர்ந்து சென்றபோது அவற்றின் தோல் உரிந்து அந்த சிலைகள் மேலே படிந்தன. இவை அந்த பெண் சிலைகளுக்கு மார்பில் அணியும் வஸ்திரம் போல் காணப்படுகிறது. முன்பு சந்திர ஒளியில் மின்னும் அந்த மாளிகைகள் இப்போது அவை சுண்ணாம்பு பூச்சின்றி கருத்து விட்டதாலும் மாளிகை சுவரில் புற்களும் செடிகளும் வளர்ந்து கிடப்பதாலும் வெண்ணிறமான சந்திர ஒளியில் மின்னுவதில்லை. முன்பு அழகிய பெண்கள் மெல்ல வளைந்து மலர்களை பறித்த கொடிகள் இப்போது வேடர்களாலும் குரங்குகளாலும் கசக்கப்படுகின்றன. அந்த அயோத்தியின் இல்லங்களில் ஜன்னல்கள் பகலிலே பெண்கள் முகத்திலும் இரவிலே விளக்கின் ஒளியாலும் சந்தி பொழுதில் இனிமையான நறுமணம் கொண்ட புகையாலும் அழகு பெற்றன. அப்படியான ஜன்னல்கள் இப்போது சிலந்தி வலைகள் பின்னி கிடக்கும்படி ஒளி இழந்து கலை இழந்து போயின. பூஜைகள் செய்வாரில்லை என்பதால் சரையு நதிக்கரையில் பூஜைக்குரிய மலர்கள் இல்லை. நீராட யாருமில்லாததால் வாசனை பொடிகள் நீரில் கலப்பதில்லை. அதனால் நீருக்கு நறுமணமும் இல்லை. நதிக்கரையின் அழகிய அபிசாரிகள் வாழ்ந்த உல்லாச இல்லங்கள் காலியாகி அழிந்து கிடக்கின்றன. கலை இழந்த சரையு நதியின் இந்நிலையை கண்டு நான் மிக வருந்துகிறேன். அதனால் மன்னா, உன் தந்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக எடுத்த மானிட உடலை நீங்கி தன் திவ்ய தேசம் சென்றது போல் நீயும் இந்நகரை விட்டு உனது முன்னோர்களின் ராஜதானியாகிய அயோத்தியினை அடைதல் வேண்டும் என்றாள். 67ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.